ரைட். அப்ப நம்ம இன்னைக்கு படிக்க போற அழகு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிரேட் 10 இருக்கிற 8வது யூனிட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இலத்திரனியல் நிகழ்த்திய மென்பொருள். ரைட். இது என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா அநேகமா 100% சில கம்பெனிகள்ல இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் ஒன்றை புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ற நேரம் அந்த நேரம் ப்ரெசென்ட் பண்றதுக்கு ஒரு விஷயத்த எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்றதுக்குன்னு சொல்லித்தான் இந்த சாஃப்ட்வேர் அறிமுகப்படுத்தினேன். அநேகமா நீங்க யூனிவர்சிட்டிக்கு போனீங்கன்னு சொன்னா அங்க ப்ரெசன்டேஷன் ஒரு விஷயம் இருக்கு. எதுவும் ப்ரொஜெக்ட் ஒன்று செஞ்சிருக்கீங்க இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க செஞ்சு மற்றாக்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் சொன்னா அந்த சந்தர்ப்பத்துல இந்த மென்பொருளை பயன்படுத்தி தான் நீங்க அதை செய்வீங்க. யாதேனும் ஒரு விடயத்தினை ஒருவருக்கோ அல்லது பலருக்கு விளங்க வைத்தல் நிகழ்த்துகை எனப்படும். இதுதான் main என்ன. அநேகமா இந்த பிரசன்டேஷன் பண்றது ஒரு ஆளுக்குன்னு சொல்லி பண்ண மாட்டோம். ஆக குறைஞ்சது 2-3 பேர்ல இருந்து அது ஆரம்பிக்கும். அப்ப நீங்க செஞ்ச ஒரு விஷயத்த மத்தாக்களுக்கு இதுதான் நான் செஞ்சிருக்கேன் இப்படியான விஷயங்கள் இது உள்ளடங்குண்டு நீங்க ஒரு இது ஏன் இதை பயன்படுத்தணும்னு சொல்லி பார்த்தோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவா ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப் அழகா விவரிக்கிறதுக்கு தான். இது எதுவுமே இல்லாம நார்மலா நீங்க முன்னுக்கு நின்றுட்டு இது அப்படி அப்படி இப்படின்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னா அவங்க எதுவுமே விளங்க மாட்டா. அதுக்காண்டி இது நான் பார்ப்போம். யாதேனும் ஒரு விடயத்தினை ஒருவருக்கோ அல்லது பலருக்கு கணினி பல்லூட அறிவை மற்றும் முன்வைப்பு மென்பொருள்கள் என்பவற்றின் உதவியோடு விளங்க வைத்தல் இலத்திரனியல் நிகழ்ச்சிகள் எனப்படும். ரைட். அப்ப இங்க மெயினா என்ன விஷயம் தேவை, கணினிங்கிறது வந்து கட்டாயம் வேணும். அதோட பல்லூடக அறிவை ப்ரொஜெக்டர் உங்களுக்கு தெரியும் பல்லூடக அறிவை மற்றும் முன்வைப்பு மென்பொருள் இதைத்தான் நாம படிக்கிற முன்வைப்பு மென்பொருள் உதவியோட சரிதான் இது. ரைட். மென்பொருள் இந்த நிகழ்த்திய மென்பொருட்கள் என்னென்னு சொல்லி பார்த்தோம்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், ஆப்பிள் கீனோட், லிபர் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ், கூகுள் பிரசன்டேஷன், ஓப்பன் ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் சொல்லி அதிக அளவானது காணப்படுது. இதுல பெய்ட் வெர்ஷன் சொல்லி என்ன நம்ம காசு கட்டித்தான் நாம இதை பாவிக்கணும். ரைட். இப்ப நான் உங்களுக்கு பார்த்தோம் சொன்னா இது நான் விண்டோஸ் லெப்ல உங்களுக்கு ஷேர் பண்ணி இதை படிப்பிச்சு தந்துட்டு இருக்கிறேன். இந்த மத்த மெக்புக்ல பார்த்தோம் சொன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்ல எதுவுமே ஒர்க் ஆகுது என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு பேமெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். ரைட். இதுல போட்டிக்கிறது கரெக்ட் வெர்ஷன் நம்ம எம்எஸ் வேர்ட் ஆரம்பத்துல பார்த்திருந்தோம். இப்ப டராஸ்ல வேங்குறேன்னு சொல்லி இப்படி எல்லாம் வேண்டி ஆப்பிள் மெக்புக்கு போடலாம், விண்டோஸ் கம்ப்யூட்டர்களுக்கு அது போடலாம். ரைட். அந்த இஷ்யூ எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க ஒரு எதிர்காலத்துல லெப் ஒன்று வாங்குறீங்கன்னு அவங்களோட பர்பஸை பொறுத்து மெக்புக் வாங்க போறீங்களா விண்டோஸ் லெப் வாங்க போறீங்களாங்கிறது நீங்க தான் டிசைட் பண்ணி கொள்ளணும். ஷோர்ட் டைப்ல சொல்லிக்கொள்ளணும். ரைட். ஓகே. அதனால ஒரு பக்கமே வைக்கிட்டோம். ரைட். இப்ப நான் உங்களுக்கு காட்டிருக்கிறது தான் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ். நான் உங்களுக்கு இந்த லெப்ல எடுத்து காட்டுறேன் பவர் பாயிண்ட் எப்படி இருக்குது சொல்லி பார்ப்போம். இப்ப உங்களோட சிலபஸ்ல பார்த்தோம்னா பவர் பாயிண்ட் 2010 ஏதோ போட்டு இப்ப நிறைய அப்டேட்டட் வெர்ஷன் வந்துட்டு என்னதான் வந்தாலும் அங்க இருக்கிற உள்ளடக்கங்கள் விஷயம் பயன்பாடு எல்லாம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்லை எப்பயும். ரைட். நீங்க எனக்கு செல்லுங்க நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். எம்எஸ் வேர்டு உங்களுக்கு விளங்கு சாரி எம்எஸ் பவர் பாயிண்ட் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் உங்களுக்கு விளங்குதான்னு சொல்லி சொல்லுங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கேன். செட்ல குயிக்க போடும். ரைட். அப்ப மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இன்டர்ஃபேஸ் இப்படித்தான் காணப்படும். ரைட். இதுதான் பவர் பாயிண்ட். கிட்டத்தட்ட எம்எஸ் வேர்ட்ல என்னென்ன டூல்ஸ் இருக்கோ அதே மாதிரி இதுலயும் இருக்கும். ஆனா என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய இருக்கும். ஏன் சாஃப்ட்வேர் அதுல பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி அதில் மாற்றம் அடையும் எப்பயும். ரைட். இதுதான் நார்மலா இதை பார்ப்போம். அங்கே நம்ம நோட்ஸ் என்ன சொல்லி பார்த்துட்டு தரும். இதான் இன்டர்வேஸ் பார்த்துட்டீங்க தானே. ரைட். இப்ப நான் இங்க பார்த்தோம்னு சொன்னா ஒரு இடைமுகம் போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஒன்றை போட்டு அதை உங்களுக்கு வழங்கப்படுத்தி போட்டிருக்கிறேன். ரைட். இதுல பாருங்க மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் இடைமுகம் இன்டர்ஃபேஸ். இங்க ஒரு சில பகுதிகளை நான் குறிச்சு காட்டியிருக்கிறேன். ஒரு சில பகுதிகளை குறிச்சு காட்டி என்னன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது தலைப்பு பட்டை டைட்டில் பார். இது நிகழ்ச்சியின் பெயரை குறித்து நிற்கும். ரைட். இப்ப
இந்த முதலாம் நம்பர் போட்டு காட்டி இருக்கிற இடத்துல பாருங்க, நான் இன்ட்ரடக்ஷன் சொல்லி கொடுத்திருக்கேன். இந்த இன்ட்ரடக்ஷன் நான் எதுக்கு இந்த பேர் கொடுத்திருக்கேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இந்த மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தானே, இந்த பவர் பாயிண்ட் ஃபைல்டு பேர் அதுதான். ரைட், ஃபைல்டு பேர் அதுதான். அடுத்தது படவில்லை சாளர அடுக்கு, ஸ்லைட் பேன். ரெண்டாவது இங்க ஸ்லைட் பேனுங்கிறது இங்க இருக்கு. ரைட். இப்ப இங்கால சைட்ல பாத்தீங்கன்னு சொன்னா 1 2 3 4 சொல்லி நிறைய பகுதிகள் காணப்படுது. இது ஒன்றுங்கிறது ஒரு சதுரம், ரெண்டுங்கிற ஒரு சதுரம், அது ஒவ்வொன்றும் ஸ்லைட், ஒவ்வொரு ஸ்லைட். சரியா? ஒன்று இப்ப நார்மலா இப்ப உங்களுக்கு விளங்குது 5 ஸ்லைடுகள் இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு ஓர்டரா 1 2 3 4 5 போதானே, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்லைட். ரைட். அடுத்தது மூணாவது கருவிகள், டூல்ஸ் எங்க இருக்கு? ரைட். இதுல நீ நார்மலா பார்த்தா கருவிகள் நிறைய இருக்கு, அது உங்களுக்கு விளங்கும். அடுத்தது நிலைமை பட்டை, ஸ்டேட்டஸ் பார். அது ஸ்டேட்டஸ் பார் கீழுக்கு இருக்குது. அதுல என்னைக்குமாம் படவில்லை எண்ணிக்கை என் தற்போதைய படவில்லையின் இலக்கம். ரைட். நீங்க அழகா பார்க்கலாம், இவ்வளவு தேடிக்கு பாருங்க. ரைட். அழகா விளங்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க, ஸ்லைட் 1 of 11. இப்ப மொத்தம் 11 ஸ்லைடு இருக்கு. அதுல முதலாவது ஸ்லைட்ல தான் நான் இருக்கேன். ரைட். இப்ப முதலாவது ஸ்லைட்ல இருக்கேங்கிறது நீங்க அழகா பார்க்கலாம். இந்த சைட்ல 5 ஸ்லைட்ல ஆக மேலுக்கு இருக்கிறது தான் ஒரேஞ்ச் கலர்ல கிளிக் ஆன மாதிரி, அது போர்டர் பண்ணின மாதிரி இருக்கு. அப்ப என்ன, நான் முதலாவது ஸ்லைட்ல நிக்கிறேன், அதுதான் இங்க உங்களுக்கு ஷோ ஆகிறது. ரைட். ஓகே. அடுத்தது ஆறாவது காட்சி வியூ டெப்ஸ். இதுதான் இந்த பவர் பாயிண்ட்ல அதிகமா கேள்வி வர ஒரு சிறிய பகுதி. ஆனா உண்மையா சின்ன துண்டு, இதுல இருந்தா நிறைய கேள்விகள் போடுவான். 4 வகையானது இருக்கு, அந்த 4 எது எது என்னத்துக்கு பயன்படுத்துறது கேள்வி. ஓகே, அதான் தெரிஞ்சிருக்கணும் மெயினா. இன்னும் கீழுக்கு 6ஆம் நம்பர்னு சொல்லி போட்டிருக்கு பாருங்க, 4 துண்டு இருக்கி. இது 4ம் மெயினான விஷயம். இது 4ம் மெயினான விஷயம். Right. தனித்தனியே பார்ப்போம். அதோட நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுவேன் என்னென்ன மாற்றம் நடக்குது என்னன்னு சொல்லி. ரைட். தயவு செய்து படிக்கிற நேரம் உங்களுக்கு இது விளங்கலை, திரும்ப விளங்கப்படுத்தணும்னு நீங்க செட்ல போட்டு கேட்டுக்கொள்ளுங்க. அதுல எந்த பயமும் நீங்க கொள்ள தேவையில்லை. ரைட். ஓகே. அடுத்தது இன்னைக்கு காட்சி தத்தல்கள். 4 வகையான காட்சி தத்தல்கள் இருக்கு. இப்ப நான் உங்களுக்கு இதுல காட்டுறேன் பாருங்க. Right. நான் இப்ப பவர் பாயிண்ட் ஷேர் பண்ணிக்கேன். இதுல நீங்க கீழுக்கு அந்த 4ஐயும் அழகா பார்க்கலாம். இன்னும் இருக்கு அந்த 4ம். 4 இருக்கு. ரைட். இந்த 4ம் என்னென்னங்கிறத நம்ம தனியா பார்க்கணும். அந்த 4டையும் ஐக்கன் சரியா தெரிஞ்சிருக்கணும். முதலாவது ஐக்கன் எப்படி இருக்கு, ரெண்டாவது எப்படி இருக்கு, மூணாவது, நாலாவது. முதலாவது பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு விளங்கும். இப்படி அழகான ஒரு ஸ்லைட் ஒரு பாக்ஸ் போட்டு, இப்படி ஒரு பாக்ஸ் கீழுக்கு இப்படி போட்டு, இதான் முதலாவது. ரெண்டாவது 4 சதுரம் இப்படி இருக்கு, 4 சதுரம் இருக்கு, 4 சதுரம். மூணாவது ஒரு புத்தகம் உண்டு, ஒரு புத்தகம் உண்டு மாதிரி அது இருக்கு. புத்தகம் ஒரு புத்தக அமைப்புல இருக்கு, வாசிக்கிற ரீடிங் மாதிரி. கடைசி துண்டை பார்த்தா இப்படி ஒரு என்ன சும்மா சிம்பிளா செல்ல போனா ஒரு கிளாஸ் கிளாஸ் அமைப்புல விளங்குது. சும்மா செல்லலாம், உங்களுக்கு தெரியும் தானே, ஷேப்பை பார்த்து சிம்பிளா செல்ல உங்களுக்கு விளங்குற மாதிரி. ரைட். இப்படி ஒரு அமைப்புல இருக்கு. ஆனா இந்த 4ம் ஒன்றில் வெவ்வேறு என்னன்னு பார்ப்போம். ரைட். இப்ப முதலாவது முதலாவது சாதாரண பார்வை, நார்மல் வியூ. முதலாவது என்ன, நார்மல் வியூ. இப்ப நான் இப்ப உங்களுக்கு இதை ஒன் பண்ணி இப்ப வச்சிருக்கிறது நார்மல் வியூல இருக்கேன். இப்ப பாருங்க, நான் இந்த இவர்த்தடி கிளிக் பண்ணி கொண்டு வரேன் பாருங்க, நான் நார்மல் காட்டுது, நார்மல் காட்டுது விளங்குதா, நார்மல், நார்மல். ரைட். அடுத்தது பார்த்தோம் சொன்னா ஸ்லைட் ஷார்ட்டர் வியூ, படவில்லையின் வரிசைப்படுத்தல் பார்வை. படவில்லையின் வரிசைப்படுத்தல் பார்வை. அப்ப இதுல என்ன செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, அதுல ஐக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். நான் இந்த ரெண்டாவது ஐக்கன் எப்படி இருக்குன்னு சொல்லிச்சேன்னா, 4 சதுரம் ஒண்டா இருக்கு, ஆனா பக்கத்து பக்கத்துல ரெண்டு ரெண்டா இருக்கு. இது என்னத்துக்கு பயன்படுத்துறேன்னு சொல்லிச்சுன்னா, நீங்க இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு உங்களோட எல்லா ஸ்லைடும் காட்சிப்படுத்தப்படும். அதை நீங்க ஓர்டர் ஆக்குறது தான் இங்க வேலை. ரைட். இப்ப நான் உங்களுக்கு இந்த ஆல்ரெடி செஞ்சு ஒரு பிரசன்டேஷனை ஓபன் பண்றேன். உங்களுக்கு காட்டுத்தானே வேணும், இந்த இதுல எப்படி ரன் ஆகுது. ரைட். இப்ப நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தினத்தையே காட்டியிருக்கிறேன். ரைட். ரைட். இதுதான் அது. இங்க எனக்கு இதை பார்த்து போட்டு செல்லுங்க. எனக்கு
இப்ப நீங்க எவ்வளவு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கீங்க. இதுல எத்தனை ஸ்லைடு இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சாக்கள் செட்ல போடுங்க. இதுல மொத்தம் எத்தனை ஸ்லைடு இருக்கு, நான் எத்தனாவது ஸ்லைட்ல இருக்கேன். மொத்தம் எத்தனை ஸ்லைடு இருக்கு, நான் எத்தனாவது ஸ்லைட்ல இருக்கேன். இது 2025ஆம் ஆண்டு போன வருஷம் ரிவிஷன் கிளாஸுக்கு செஞ்ச பிரசன்டேஷன் ஸ்லைட். இப்ப உங்களுக்கு காட்டிருக்கேன். இதுல இப்ப நான் எத்தனாவது ஸ்லைட்ல இருக்கிறேன், அதோட இங்க மொத்தமே எத்தனை ஸ்லைட் இருக்கு, மொத்தம் கவுண்ட் எத்தனை. இந்த ஸ்லைடுன்னு சொல்லி சொல்றது ஒவ்வொரு அந்த present பண்ற பகுதி. ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன், செட்ல குயிக்க போடும். ரைட், 9 ஸ்லைடு இருக்கு, அதுல 3வது ஸ்லைட்ல நான் இருக்கிறேன். ரைட், சரியான ஆன்சர். அது கீழுக்கு அழகா காட்சிப்படுத்தப்பட்டீங்க, அது உங்களுக்கு தெரியும். ரைட். இப்ப இப்ப நான் இருக்கிறது பார்த்தோம் சொன்னா நார்மல் வியூல இருக்கேன். நார்மல் வியூல இருக்கேன். நான் சைட்ல கிளிக் பண்ணி நார்மல் வியூ. பக்கத்துல நான் என்ன செய்யறேன், ஸ்லைட் ஷோர்ட் வியூ அதை கிளிக் பண்றேன். அதை கிளிக் பண்ணின உடனே என்னென்ன ஸ்லைடு இருக்குன்னு சொல்லி எல்லாம் இப்படி மாறும். விளங்குதா? அழகா பார்த்து கொள்ளணும். இப்ப நான் டெஸ்டிக்கு இருந்தது நார்மல் வியூ. இது நார்மல் வியூ. நார்மல் வியூல இடது பக்கம் எல்லா ஸ்லைட் துண்டும் ஓர்டரா இருக்கி, ரைட், இந்த செலக்ட் ஆகிருக்கிறது நடுவுல இருக்கு. இது நார்மல் வியூ. ஆனா பக்கத்துல நான் என்ன செய்யறேன், ஸ்லைட் ஷோர்ட் வியூ கிளிக் பண்ணியும் பாருங்க, எல்லாமே இப்படி வந்து இது ஏன் இப்படி வருச்சுன்னா, இப்ப இந்த 3வது இருக்கிற ஸ்லைட வேணுச்சுன்னா 2வதா மாத்தலாம். இப்படி முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு கொள்றதுக்கு, எங்கேயாச்சும் இருக்கிறது இப்படி மாத்தி இலகுவா அதை அப்டேட் பண்ணி கொள்றதுக்கு, மாற்றங்கள் செய்து கொள்றதுக்கு தான் இந்த வியூ பயன்படுத்துறேன். இப்ப நார்மலா பார்த்தாலே தெரியும். ரைட், 1வது ஸ்லைடு இது, 2வது ஸ்லைடு இது, 3வது இது, 4வது இது. பாக்குற நேரம் குயிக்கா ரைட் வழங்கி கொள்ளலாம். மாற்றங்கள் செய்யணும்னு சொல்லி மாத்தி கொள்ளலாம். இது ஒரு விஷயம். ரைட், இது 2வது வியூ. 3வது என்ன, வாசிப்பு பார்வை. 3வது ரீடிங் வியூ. அப்ப அந்த ரீடிங் வியூ உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது, ஒரு புத்தக அமைப்புல காணப்படுது. ரைட், ஒரு புத்தக அமைப்புல காணப்படுது. இப்ப நான் இந்த 3வது கிளிக் பண்றேன், ரீடிங் வியூ கிளிக் பண்ணினா பாருங்க இப்படி வருது. வாரத்தை உங்களால விளங்கிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும். பாருங்க, ரைட். இப்ப இந்த ரீடிங் வியூவை கொஞ்சம் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நான் அடுத்ததா கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கிளிக் பண்ண அது அடுத்து எடுத்தா போயிட்டே இருக்கு. இது சும்மா அந்த ஸ்லைடு காட்டுறது தான், வேற எதுவுமே இல்லை. சும்மா காட்டும் நமக்கு ரைட் என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லி. இது உங்களோட ஃபைனல் பேப்பர் எப்படி அமையும் சொல்றது. ரைட், நீங்க கிரேட் லெவனுக்கு போன நேரமும் உங்களோட ஆரம்ப கிளாஸ்ல நீங்க எங்க படிச்சிருந்தாலும் சரி, என்னைக்கிட்ட ஆரம்பத்துல இந்த கிளாஸுக்கு வராக்களுக்கு நான் கிளியரா சொல்லியிருப்பேன். நீங்க இடையில ஜாயின் பண்ணினா சும்மா போய் சொல்லிக்கொள்றேன். ஓஎல் ஐசிடி ஃபைனல் பேப்பர் பார்த்தோம்னு பார்ட் 1ல 40 MCQ வரும். பார்ட் 2 எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா மொத்தமா 7 கேள்வி இருக்கும். அதுல 5 கேள்வி தான் நம்ம செய்வோம். அதுல முதலாவது கேள்வி கட்டாயம் செய்யணும். உண்மை கேள்விகள்ல இருந்து 4 கேள்வி செஞ்சாகும். மொத்தம் 5 கேள்வி. ரைட், அதுதான் இது நார்மலா சொல்லிக்கணும். இப்ப இதுதான் நம்முடைய இப்ப இருக்கிறது. இப்ப ரீடிங் வியூ என்ன மாதிரின்னு சொல்லி நீங்க இப்ப பாத்துட்டீங்க. நார்மலா இது இப்படி காட்சி அளிக்கும் ரீடிங் வியூ. ரைட், ஓகே. இப்படி இந்த இப்ப இந்த ஸ்கிரீனை கொஞ்சம் நல்லா பாருங்களா. இப்ப இந்த ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை இது இப்படி ஒரு ஆள் ஸ்கிரீன்ஷாட் போட்டுட்டு இது என்ன வியூல இருக்குன்னு சொல்லி கேட்டா நீங்க அழகா கீழுக்கு பாருங்க. அந்த ரீடிங் வியூல இருக்குன்னு சொன்னா அது கொஞ்சம் பேக்ரவுண்ட் அப்படியே டார்க்கான மாதிரி இருக்கு. இப்படி இருக்கும் சரியா, கொஞ்சம் அதை நோட் பண்ணிக்கணும். இப்ப இது பாருங்க, இந்த ரீடிங் வியூவுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கொஞ்சம் டார்க்கா இருக்கு, மத்ததுல ஃபுல்லா வெள்ளையாவே இருக்கு. இப்ப இந்த பொக்ஸை வளைச்சி ஒரு சின்ன கலர் ஆயிருக்கு. அப்ப அதெல்லாம் சும்மா சின்ன நோட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கொள்ளும். ரைட், இப்படியான விஷயங்கள் மிதிக்கிந்து செல்லி. ரைட்,
ரைட், ஓகே. அடுத்தது முழுமையான பார்வை. ரைட், முழுமையான பார்வை. இந்த முழுமையான பார்வை என்ன செய்யறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, wait, கொஞ்சம் right. இந்த முழுமையான பார்வை என்னன்னு சொல்லிச்சுன்னா, இதுதான் பிரசன்டேஷனை ஒழுங்கான முறை செஞ்சு ஒரு ஆளுக்கோ இல்லாட்டி பலருக்கு முன்னுக்கோ அதை பிரசன்ட் பண்ற நேரம் பயன்படுத்துற வியூ. இதுதான் இந்த முழுமையான பார்வை, ஸ்லைட் ஷோ வியூ. ரைட். இப்ப இதுல இப்ப நார்மலா பாருங்க, இப்ப நான் அதை ஸ்லைட் ஷோ வியூவை கிளிக் பண்றேன். ஸ்லைட் ஷோ வியூவை கிளிக் பண்ணிருந்துச்சுன்னா அதுவும் கிட்டத்தட்ட என்ன அதே மாதிரி தான் இருக்கு. கொஞ்சம் பாருங்களா. இது ரீடிங் வியூ. ஸ்லைட் பிரசன்ட் வியூ அதே மாதிரி தான் இருக்கு. இந்த மாற்றம் அவ்வளவா இருக்க மாட்டேன். அதை நீங்க நார்மலா தெரிஞ்சு வச்சு கொள்ளுங்க. இப்ப அநேகமா இதுல கேள்வி வாரது இந்த ரெண்டாவது படவில்லை வரிசைப்படுத்தல் வியூ என்ன செய்யறேன் கேள்வி வரும். அடுத்தது ஃபைனல் கடைசி வாசிப்பு பார்வை நார்மலா ரீட் பண்றதுக்கு பயன்படுத்துறது. இப்ப நான் நார்மலா உங்களுக்கு சில பாயிண்ட்ஸ் தந்திரிக்கும் பார்ப்போம். சாதாரண பார்வை. இடைமுக பரப்புல படவில்லை இவ்வாறே தென்படும். அது நார்மலா காட்சிப்படுத்துறது. இந்த சாதாரண பார்வையில் இருந்து சாதாரண நிகழ்த்திகையை தயாரிக்கலாம். அப்ப இவர்த்த ஒரு பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. என்ன பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இந்த சாதாரண பார்வையில் இருந்துதான் இந்த நிகழ்த்துகையை தயாரிக்கலாம். மற்ற எந்த 3 வகையான வியூல இருந்தும் தயாரிக்க இயலா. அப்ப சாதாரண பார்வை வியூ, நார்மல் வியூல இருந்து என்ன பிரசன்டேஷன் ஸ்லைடு டிசைன் பண்ணி கொள்ளலாம். இப்ப டிசைன் பண்றதை பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாதானே? நம்ம பார்ப்போம். அதை படவில்லையின் வரிசைப்படுத்தல் பார்வை. படவில்லைய வரிசைப்படுத்தல் பார்வை அதாவது என்ன, நிகழ்த்துகையினுள் அடங்கிய சகல படங்களையும் சிறிதாக தென்படும். அதாவது என்ன, நிகழ்த்துகையினுள் அடங்கியுள்ள சகல படவில்லைகளும் சிறிதாக தென்படும். இதன் மூலம் அவற்றின் வரிசையை தேவைப்படி மாற்றி அமைக்கலாம். மீண்டும் நார்மல் வியூவிற்கு செல்ல வேண்டுமெனில் குறித்த படவில்லை மீது இருமுறை சொடக்குவதன் மூலம் அதனை பெற்றுக்கொள்ளலாம். ரைட். இப்ப நம்ம பார்த்துட்டோம் என்ன மாதிரி ஆர்டர் பண்றேன்னு சொல்லி. அடுத்தது வாசிப்பு பார்வை. தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள படவில்லையினை முழுமையாக இதன் மூலம் பார்க்க முடியும். படவில்லையினுள் உள்ள சகல தகவல்களையும் இதில் பார்க்கலாம். இதிலிருந்து வெளியேறுவதற்கு இஎஸ்சி எஸ்கேப் அழுத்துறதோட எஸ்கேப்பை வெளியேறி கொள்ளலாமா? அது நார்மலான விஷயம். ரைட். முழுமையான பார்வை இதுதான் மெயின் விஷயம். தற்சமயம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள படவில்லையினை இதன் மூலம் முழுமையாக அவதானிக்க முடியும். ரெண்டுமே ஒன்றுதான் கிட்டத்தட்ட. இலத்திரனியல் நிகழ்த்துகையினை பார்வையாளர்களுக்கு முன்வைக்க இது உதவும். இதை வச்சுதான் நாம பிரசன்ட் பண்ணுவோம். இதற்கு மேலதிகமாக F5 சாவியினை அழுத்துவதன் மூலம் நிகழ்த்துகையினின் ஆரம்பம் முதல் முழுமையாக இடலாம். ரைட். இப்ப நான் இதுல வச்சு F5 கிளிக் பண்ணி பார்ப்போம். கீபோர்ட்ல ரைட். அப்ப இந்த பாயிண்ட்ஸ் என்ன செல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா, இப்ப நார்மலா நான் இப்ப நார்மல் வியூல இருக்கேன் தானே. இந்த நார்மல் வியூல இருக்கிற நேரம் நான் இப்ப F5 கீயை பிரஸ் பண்றேன். இந்த ஃபங்க்ஷன் கீ F1 F2 F3ன்னு சொல்லி ஃபங்க்ஷன் கீஸ் இருக்கு. இப்ப நான் F5 பிரஸ் பண்ணினு சொல்லி சொன்னா அது குயிக்கா பிரசன்ட் வியூக்கு போயிடுது. அதுதான் விஷயம். அங்க இருந்து நான் இஎஸ்சிங்கிற கீயை பிரஸ் பண்ணி நினைச்சேன்னா அது இப்படி ஆகிட்டு. ரைட். அப்ப இது 4 தான் மெயினா இருக்கிற இந்த வியூஸ். வியூஸ். இப்ப இனித்தான் நாம பார்க்க போறோம் இந்த பிரசன்டேஷன்ல என்னென்ன டிப்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன விஷயங்களை பயன்படுத்தி எப்படி டிசைன் பண்றங்கிறத இனித்தான் பார்க்க போறோம். பட் எனக்கு இப்ப நீங்க சொல்லுங்க, இது வரைக்கும் பார்த்த விஷயம் விளங்கிட்டேன்.
இந்த வியூ டிப்ஸ் கொஞ்சம் கிளியர் ஆயிட்டா உங்களுக்கு கொஞ்சம் இல்லை நல்லாவே கிளியர் ஆயிட்டா கொஞ்சம் செட்ல போடுங்க தயவு செய்து ஜாயின் பண்ணிக்கிறேன் எல்லாரும். ஸ்லைட் ஷோல ரெண்டாவது பாயிண்ட்ஸ் விளங்கலையாம் ரைட் இப்ப ரைட் இப்ப நான் இந்த பெர்சன்ட் இதுல பாருங்க எஃப் இதற்கு மேலதிகமாக எஃப்ஐ சாவியினை அழுத்துவதன் மூலம் நிகழ்த்துகையினை ஆரம்பம் முதல் முழுமையான பார்வையில் பார்வையிடலாம் ரைட் இப்ப வாங்க இப்ப இது இப்ப நார்மல் வியூலான்னு இருக்கு கொஞ்சம் கிளியரா பாருங்களா இது நார்மல் வியூலான்னு இருக்கு இப்ப நான் பிரசன்டேஷன் இந்த வியூக்கு போகணும் ஸ்லைட் ஷோ வியூக்கு போகணும்னு சொன்னா நான் என்ன செய்யணும் இங்க வந்து இந்த ஸ்லைட் ஷோவை கிளிக் பண்ணணும் கிளிக் பண்ணினா தான் நான் என்ன செய்யும் அந்த வியூக்கு போகும் ரைட் அந்த வியூக்கு போகும் இல்லாம நான் என்ன செய்யணும் குயிக்கா போகணும்னு சொல்லி சொன்னா இந்த எஃப்ஐ கீயே நார்மல் வியூல வச்ச மாதிரி ப்ரெஸ் பண்ணினாலே உடனே அது அந்த வியூக்கு போகும் அதுதான் விஷயம் ரைட் அதுதான் அந்த விஷயம் விளங்கிட்டா செட்ல போடுங்க விளங்கிட்டாண்டு ரைட் அப்ப இதுதான் நார்மலா அதுல இருக்கிற 4 வியூஸும் ரைட் இப்ப நம்ம இதை தொடர்ச்சியா இதுல இருக்கிற ஒவ்வொரு டிப்ஸும் என்னென்ன செய்யுங்கிற அதுல பணிகளை நம்ம பார்க்க போறோம் ரைட் ஓகே